ஹலோ கைஸ், ரோஹிணியும் சிட்டியும் சேர்ந்துட்டு இப்போ புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கோயிலில் இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா எங்ககிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போன அந்த கதிரை பற்றின விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அவனோட ஃபோட்டோவை வச்சு நீ தேடி கண்டுபிடிச்சு 30 லட்ச ரூபாயை வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னா நீ கேட்குற அமௌண்ட்டை தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிட்டி என்ன பண்ணுறான்னா, எனக்கு 60,000 கொடுத்தா போதும், நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, சிட்டி வந்துட்டு அந்த கோயிலில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க, இந்த மாதிரி அவனோட வீடியோ வந்து இதுல இருக்கும், அவனோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கோயில் நிர்வாகி என்ன சொல்றாங்க, அப்படிலாம் தர முடியாது, சட்டப்படி நாங்க வந்து வீடியோ யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் நான் வந்து தெரியாதவங்கள கிடையாதுங்க, சத்யாவோட ஃப்ரெண்டு தான், வெளியில பூக்கடை வச்சிருக்கிறாங்க இல்லையா, சத்யாவோட அம்மா அவங்க அக்கா மீனா எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது விஷயமா மீனா கூட என்கிட்ட கேட்டிருந்தா, இதே பதில் தான் மீனா கிட்டே நான் சொன்னேன், அது மாதிரி ஃபுட்டேஜ்லாம் வந்து வெளியில கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சிட்டி இருந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த நிர்வாகி வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டார், ரைட் ஓகே இதுல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டாரு. ஸோ அதனால பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீடியோவை சிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுல அவர் அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இவனை வந்து எனக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த மீனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நிர்வாகி கிட்ட வந்து வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சிட்டி சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா, மீனா வந்து சிட்டி வந்து நிர்வாகி கிட்ட, கோயில் நிர்வாகி கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறத வந்து ஒளிந்து நின்று கேட்டுடுறாங்க. அதனாலேயே இப்ப என்ன ஆகுதுன்னா, மீனாவுக்கு 100% வந்து சந்தேகம் உறுதி ஆயிருச்சு. ரோஹிணி வந்து கண்டிப்பா சிட்டி கூட வந்துட்டு பேசித்தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு டீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு பக்கம் அவங்க அந்த வீடியோ வச்சுக்கிட்டு, அதாவது கதிரோட போட்டோ வச்சுக்கிட்டு சிட்டி வந்து அவங்க ஆளுகள்ட்ட எல்லாம் சொல்லி அவனை தேடி கண்டுபிடிச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சத்யா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அதாவது மறுபடியும் சிட்டி கூட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி முத்து, மீனா, சத்யா 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு உள்ள மட்டும் இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ சிட்டி கூட போய் சேரணும், அப்பதான் இந்த ரோஹிணியை பத்தின, அதாவது பார்லரமா பத்தின விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வர முடியும். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, மறுபடியும் நீ சிட்டி கூட போய் சேரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனா இருந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல, மறுபடியும் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்குருவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லக்கா, என்னை நம்பு, நான் மறுபடியும் கண்டிப்பா எந்த தப்பு பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க முதல்ல இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது சிட்டி தானா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா சிட்டிக்கும் இந்த ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ விசாரிச்சாலும் சரி, இல்ல என் கூட நீ சண்டை போட்டு மறுபடியும் சிட்டி கூடயே போய் சேர்ற மாதிரி நீ டிராமா பண்ணாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப சத்யா என்ன பண்றாங்கன்னா, முத்து கூட மறுபடியும் சண்டை போட்டு அவங்களை பிடிக்காத மாதிரி சிட்டி கிட்ட போய் சேர்றாங்க. இப்ப சிட்டி என்ன, சிட்டியை சுத்தி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க, இவன் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கானா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன், அதனால இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க போயிட போறான், அதை நம்ம கையில வசமா சிக்கிருக்கிறாள், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் சத்யா வந்து கண்டிப்பா எந்த ஆபத்துலயும் சிக்காம நல்லபடியா வருவாருன்னு நினைக்கிறேன். சோ அவர் மூலமா தான் ரோஹிணி வந்து பணத்தை திருடின விஷயம், அது மட்டும் இல்லாம பணத்தை அட்டைப்பட விஷயத்துல இருந்து, தினேஷ் விஷயத்துல இருந்து, சோ பல விஷயங்கள் மாட்ட போகுது. இப்ப சிட்டி கூடயே சத்யா இருக்கிறதுனால ஒரு ஆளை தேடி அலையிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதுல இன்னொரு ட்ராக் ஒண்ணு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முத்துவுக்கு வந்து ஒரு சவாரி வருது. அது எங்க இருந்துன்னா, மலேசியால இருந்து அவங்களும் வராங்க. சோ இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சில எபிசோட்ஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். சோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.